அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களோட கண்களை திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எசிமோனுக்கு எதிரே ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டு இருக்கிறான் என்றார்கள். இது ஏற்கனவே 23வது அதிகாரத்தை 19வது வசனத்துல இதே சீப் ஊரார் வந்து சவுல் கிட்ட, நாங்க தாவீதை பிடிச்சு கொடுக்கிறோம், அவன் இங்க இந்த ஆகிலா மேட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதை அந்த பகுதியில பார்த்தோம். அதே மாதிரி இப்ப மறுபடியும் வந்து சவுல் கிட்ட தாவீது இருக்கிற இடத்த சொல்லி கொடுக்கறாங்க. அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். முந்தின 24வது அதிகாரத்துல தாவீது கிட்ட சவுல் வந்து, இனிமேல் நான் உன்னைய கொன்று போட மாட்டேன் அப்படிலாம் வாக்கு கொடுத்திருந்தான். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு திரும்பவுமா தாவீத கொல்லும்படியா சவுல் வந்து புறப்பட்டு வர்றான். 3000 பேரோட புறப்பட்டு வர்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா தாவீதோடு கூட இருந்தவங்க 600 பேர் தான். இவங்க வந்து 3000 பேர் கூட வர்றான். 3000 பேர் தேடி வர்றாங்க. சவுலோட கூட 3000 பேர் வர்றாங்க. சவுல் எசிமோனுக்கு எதிரே வழி அண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். தன்னை தேடி வர்றத வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்து உறுதிப்படுத்துறான். முதல்ல சவுல் வந்து தன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றானா அப்படின்றத உறுதிப்படுத்த பிறகு நிச்சயமாய் அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருந்த இடத்தை பார்த்தான். தாவீது நேரா சவுல் இருக்கிற இடத்துக்கு வர்றான். பிரச்சனைய வந்து தைரியமா ஃபேஸ் பண்ற தாவீத நம்ம இங்க பாக்குறோம். பயப்படல. அவங்கிட்ட 3000 பேர் இருக்காங்க, நம்ம வந்து 600 பேர் தான் இருக்கோம், அந்த சிந்தனைலாம் இல்ல. ஒரு தைரியமா பிரச்சனைய ஃபேஸ் பண்றத பாக்குறோம். இந்த தைரியம் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் வரும். நம்மளும் பிரச்சனைய பார்த்து பயப்படக்கூடாது, அதை எதிர்கொள்றவங்களா இருக்கணும். ஏன்னா சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு வெற்றியை தருவாங்க. இப்ப இவன் வந்து நேரா போய் அந்த இடத்துல போய் பாக்குறான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் கூட படைத்தலைவனாகிய அப்னேரும் படுத்திருக்கான். எல்லாம் படுத்திருக்காங்க. ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். சவுலையும் அந்த அப்னேர் படைத்தலைவனை சுத்தி ஜனங்கள் 3000 பேர் படுத்திருக்காங்க. தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்குவையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, இந்த அகிமெலேக்கோடு கூட செருயா அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தா தாவீதோட சகோதரி. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம்.
அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரன் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்ற 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் சகோதரியின் மகன்தான் இந்த யோவாப்பும் அபிசாயும். இந்த அபிசாயை பார்த்து, என்னோடு கூட சவுலினிடத்தில் பாளையத்திற்கு இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். இந்த அபிசாய் தாவீதோட சகோதரியோட மகன். அவன் நான் வர்றேன்னு சொன்னான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். தலைமாட்டுல ஒரு ஈட்டி குத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் எல்லாம் படுத்திருக்காங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல சந்தர்ப்பம், சவுல் உன் கையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்டான் என்றான். அபிசாய் கேட்கிறான், ஒரே குத்துல குத்தி போட்டுறேன், கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறான். தாவீது அபிசாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாது போகிறவன் யார் என்று சொன்னான். சவுல் கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் அவரை கொன்னு போட்டா குற்றம் என் மேல சுமரும், அதனால அதை நான் செய்யக்கூடாது. முந்தின அதிகாரத்துல கூட நாபாலோட சம்பவத்துல கூட தாவீது ஒரு பாடத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருந்தாரு. 25வது அதிகாரம் 39வது வசனம், என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, பழிக்கு பழி வாங்குறது ஆண்டவரோட விருப்பம் இல்லை அப்படின்றத ஏற்கனவே தாவீது கற்றுக்கொண்டு இருந்தான். இதே மாதிரி சவுல் ஒரு தடவை மாட்டிக்கிட்ட போது கூட அப்பையும் சொல்லுவார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்தார். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் தெளிவா தன்னுடைய மனதுல ஒரு தீர்மானமா இருக்கிறத இங்க பாக்குறோம். அவர் சவுலோட மரணம் வேற யாரா கர்த்தர் அடிக்கணும் அல்லது அவன் காலை மறிக்கணும் அல்லது யுத்தத்துல மடிந்து போனோம், இப்படித்தான் அவன் சாகணும், நான் அவனை கொல்ல மாட்டேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார். தான் வந்துட்டு போனதுக்கு அடையாளமா அந்த ஈட்டியையும் அங்க தலைமாட்டுல இருந்த செம்பையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். எடுத்துக்கிட்டு போறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை சவுல் மாட்டும் போது சவுலோட வஸ்திர தொங்கல்ல ஒரு ஓரத்தை கிழிச்சிட்டு போனான். அதை தான் அவன் காட்டினான் அடையாளமான தான் வந்துட்டு போனதுக்கு. இப்ப ஈட்டியையும் செம்பையும் எடுத்துட்டு போறாங்க. அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இதுல கர்த்தருடைய கரமும் செயல்படுகிறத பாக்குறோம். அவங்க எல்லாம் தூங்குனாங்களா, கர்த்தர் அவங்களுக்கு அயர்ந்த நித்திரைய வர பண்ணதுனால ஒருத்தரும் எந்திரிக்கல, யாரும் தாவீதை எடுத்துட்டு போனத அறிந்து கொள்ளல, விழிச்சிருக்கல. தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக
தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு. இப்ப தாவீது நல்ல தூரமான இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா இவங்க பிடிச்சிடக்கூடாது, 3000 பேர் இருக்காங்க, அதனால பிடிச்சிடாம நல்ல தூரமான இடத்துக்கு போய் மலை உச்சியில இருந்து இப்ப அப்னேரை பார்த்து கூப்பிடுறார் தாவீது. அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அப்பொழுது அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். கேக்குறான், நீ யாரு? ராஜாவுக்கு எதிரா பேசுறியே, நீ யாரு? அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய அடியானாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. இப்ப கேக்குறான் அப்னேர்ட்ட, நீ நல்ல வீரன், ஆனா உன்னோட ராஜாவை நீ காப்பாத்தல, காவல் காக்கல. நான் ஜனத்தில் ஒருவன் சொல்றது தன்னை சொல்றார், தாவீது தன்னை சொல்றார். நான் ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படியாய் வந்தானே. நீ செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையான ராஜாவை பாதுகாக்கிறதா உனக்கு வேலை, ஆனா அந்த வேலையை நீ சரியா செய்யல, அதனால நீ மரணத்துக்கு பாத்திரவான், தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய தண்டனைய சொல்றான். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எங்கே என்று பாரும் என்றான். தான் அடையாளமா எடுத்துட்டு வந்த ஈட்டியையும் செம்பையும் கேட்கிறான், பாரு, செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, சவுலுக்கு நல்லா தெரியும் தாவீதோட சத்தம், என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, ஆமா தாவீது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? நான் எந்த தீமையும் செய்யல, அப்புறம் ஏன் நீங்க என்ன பின்தொடர்ந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். அப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பீராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. ரெண்டு காரியத்தை இவன் சொல்றான். நீ எனக்கு விரோதமா செயல்படும்படி கர்த்தர் உன்னை எழுப்பி விட்டிருந்தாருன்னா நான் காணிக்கை கொடுத்து அவர் காணிக்கையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மனுபுத்திரர் இதை செய்தார்கள், ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்படக்கவர். மனுஷர்கள் உன்னை தூண்டி விட்டிருந்தா, எனக்கு விரோதமா செயல்படும்படியா தூண்டி விட்டிருந்தா அவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றான். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாக இராதபடி துரத்தி விட்டார்களே. இந்த ஜனங்கள் நீ கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னை குறிச்சு சொல்றாரு. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். ரொம்ப சிறியவன் நானு, ஒரு கௌதாரி போல, ஒரு தெல்லு பூச்சி போல, ஒரு சின்ன பூச்சி போல இருக்கிறேன், என்னைய தேடி ராஜா வர்றாரே என்னை அழிக்கும்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறிச்சு அவன் பேசினான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். இதே மாதிரிதான் ஏற்கனவே ஒரு டைம் தாவீது கேட்ட போது, செத்த நாயவா தெல்லுப்பூச்சியவா யார பின்தொடர்கிறீர் அப்படின்னு 24வது அதிகாரம் 14வது வசனத்துல கேட்ட போது, நீ என்ன பார்க்கிலும் நீதிமான், நான் உனக்கு
நீ எனக்கு நன்மை செய்தா நான் உனக்கான தீமை செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய தவற உணர்ந்து இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொன்னான். திரும்பவும் அதே மாதிரி இப்ப நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். புத்தி இல்லாம நடந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன், திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். தான் எடுத்துட்டு வந்த ஈட்டிய கூட தான் கூட வச்சுக்கிற விரும்பல தாவீது. அந்த ஈட்டிய திரும்ப வாலிபரை ஒருத்தனை அனுப்புங்க, நான் திருப்பி கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குரிய பலனையும் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்றவங்களா இருக்கிறோம். கர்த்தரே நம்ம செய்யற காரியத்துக்கு பலன் கொடுக்கிறவர். ரோமர் 12வது அதிகாரத்துல 19 இருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல புதிய பாட்டு பகுதியில கூட இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்கிறதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நமக்கு விரோதமா செய்யப்பட்ட தீமைக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம செய்யற நீதிக்கு தக்கதா, நம்மளோட உண்மைக்கு தக்கதா கர்த்தர் பலன் அளிப்பார். இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன். கர்த்தர் என் கையில உன்னை ஒப்பு கொடுத்தா கூட நான் எந்த தீமையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னுடைய உண்மைய சொல்றான். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். உன்னோட உயிர் என்னோட பார்வைக்கு அருமையா இருந்ததுனால நான் உன்னை தப்பிக்க வச்சேன். அது மாதிரி என்னுடைய ஜீவன் என்னுடைய உயிர் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அதனால அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். தாவீதோட நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலதான். கர்த்தர் என்ன எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுவார் அப்படின்ற விசுவாசம் தாவீதுக்குள்ள ஆழமா இருந்தது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் தைரியமா ஃபேஸ் பண்றாரு. நமக்கும் விசுவாசம் கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்ற விசுவாசம் பலப்படும் போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். நம்மளோட நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கும். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இப்ப எதிரியான சவுல் தாவீதை வாழ்த்துறான். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறான். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இங்கிலீஷ் பைபிள்ல நீ நிறைய காரியங்களை செய்வ, எல்லாத்துலயும் வெற்றி பெறுவாய், யூ வில் சக்சீட் அப்படின்னு போட்டிருக்கு. பலப்படுவாய்ன்னு இங்க போட்டிருக்கு. அதனால நீ நிறைய காரியங்கள் செய்து எல்லாத்துலயும் வெற்றி பெறுவாய் அப்படின்னு தாவீத சவுல் வாழ்த்துகிறான். எதிரியா இருந்த சவுல் இப்ப தாவீத வாழ்த்துகிறவனா இருக்கிறான். அப்படியே தாவீது தன் வழியே போனான்.
சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். தாவீது தான் போற பாதையில போயிட்டான். சவுல் தன்னோட இடத்துக்கு திரும்பி வந்துட்டான். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, சீப்பூரார் தாவீதுட்ட சொல்றாங்க, சவுல் இங்க இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே 3000 பேரை கூட்டிட்டு தாவீதை தேடி சவுல் வர்றான். இத அறிந்த தாவீது தான் கூட அப்படி அபிசாய கூட்டிட்டு தாவீதும் அபிசாயும் சவுல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க எல்லாரும் சவுலும் அப்னேரும் அதை சுத்தி ஜனங்களும் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அவன் தலைமாட்டுல அப்ப அபிசாயி சொல்றான், நான் இவனை ஒரே குத்தா குத்தி போட்டுறேன் சவுல் ராஜாவ அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல நான் தொடமாட்டேன், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு போனதுக்கு அடையாளமா ஒரு ஈட்டியையும் ஒரு தண்ணீர் சம்பையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு நல்ல தூரமான இடத்துக்கு போயிட்டு மலை மேல நின்னு அப்னேரை கூப்பிடுறாரு. யாரு அப்படின்னு அப்னேர் கேட்கும்போது, நீ பெரிய வீரன், ஆனா ராஜாவை நீ பாதுகாக்கிறதுல தவறிட்ட, அதுக்கு தண்டனையா நீயும் உன்னோட ஜனங்களும் மரணத்துக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லிட்டு, நான் அதுக்கு அடையாளமா இந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் தாவீதோட சத்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு பேசுறான், கேக்குறான். நீ தாவீதான்னு கேட்கும்போது, ஆமா, ஒரு தெல்லு பூச்சிய தேட வர்ற மாதிரி தேட வர்றீங்களே, இவ்வளவு பேர் சேர்ந்து வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சவுலை பார்த்து கேட்டவுடனே சவுல் சொல்றான், நான் பாவம் செஞ்சுட்டேன், பொல்லாப்பு செஞ்சுட்டேன், நான் மதியற்றவனா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு ஆளை அனுப்புங்க, நான் ஈட்டிய திருப்பி கொடுத்து விட்டுறேன், நான் செய்யற நீதிக்கும் உண்மைக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறத பார்த்தோம். எப்படி உன்னுடைய ஜீவன் என்னோட பார்வைக்கு அருமையா இருந்து தப்பிக்க விட்டேனோ, அது போல கர்த்தரோட பார்வையில என்னோட உயிர் அருமையா இருக்கிறதுனால அவர் என்ன எல்லா தீங்குக்கும் உபத்திரவத்துக்கும் விலக்கி காப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதுகாப்பு கர்த்தரிடத்துல இருக்கு அப்படின்றத சொன்னாரு. கடைசியா சவுல் தாவீத ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வ, அது எல்லாத்துலயும் நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு தாவீது தன்னோட பாதையில போறான். சவுல் தன்னோட இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் யாருக்கும் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்து அந்த தீமைய நன்மையினால வெல்றவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல தைரியம் உள்ளவர்களாய் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம எங்களோட நம்பிக்கையெல்லாம் உண்மையில வைத்து எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்க யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்து தீமைய நன்மையினால் வெல்லுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உம்முடைய ராஜ்யத்துல எங்களுக்குரிய பணியை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.